ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம ஒரு ஜாலியான கதை கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான எபிசோட். எனி கெஸ்ஸஸ்? நேத்து நம்ம சீட்ஸ் ஆஃப் டுமாரோ பாட்காஸ்டோட எபிசோடு கேட்டவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்பெஷல் எபிசோடுன்னு. எஸ், இன்னைக்கான எபிசோட ரெண்டா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில விடுகதைகள் கேட்க போறேன். அதுக்கப்புறம் எபிசோடோட எண்டில் சில ஃபன் ஃபேக்ட்ஸை ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, நீங்க எல்லாருமே ரெடியா? சரி, இப்போ என்னோட கிளவர் குட்டீஸ்க்கு விடுகதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸை சொல்ல போறேன். ரொம்பவே சிம்பிளான ரூல்ஸ் தான். முதல் ரூல் என்னன்னா, நீங்க இன்டர்நெட்டோ இல்லை ஃபோனோ இல்லை உங்ககிட்ட இருக்க ஏதாச்சும் ரிடில்ஸ் புக்கை பார்த்தோ கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. ரெண்டாவது ரூல் என்னன்னா, உங்களுக்கு 7 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்காம நீங்களாவே கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணணும். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் பதில் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு போட்டி கிடையாது, சும்மா ஜாலியாக சில விஷயம் கற்றுக்கணுன்றதுக்காக விளையாடுறோம். பதில் தெரியலன்னா நான் சொல்லும்போது கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க விளையாடும் போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு அசத்தலாம்ல. சரி, நான் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 5 வினாடிகள் கொடுப்பேன். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லணும். அந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்சதும் நான் ஆன்சரை சொல்வேன். அப்போ யார் யார் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஸ்பாட்டிஃபையோட இந்த எபிசோடோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்க பேரு, விடுகதையோட நம்பர், விடுகதையோட பதில் இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு அடுத்து 5 ஸ்டோரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வைப்போம் இல்லையா, அப்போ ப்ரீவியஸ் ஸ்பெஷல் எபிசோட்ல கேட்ட கேள்விக்கான பதில் சொன்ன ஸ்மார்ட் குட்டீஸ் இவங்க தான் அப்படின்னு உங்க நேமை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரூல்ஸ் எல்லாம் கிளியரா கேட்டுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விடுகதை என்னன்னு கேட்போமா? இது பறக்காது, ஆனா ஆகாயத்துல தான் இருக்கும். அது என்ன? And your time starts now. Time's up. பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஈஸியானது தான், உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா மேகம், கிளவுட். கரெக்டா யார் சொன்னீங்க? ஏ! ரெண்டாவது விடுகதை என்னன்னா, நான் உனக்கு துணையா வருவேன், ஆனால் எப்பொழுதும் உன்னிடம் பேச மாட்டேன். அப்படின்னா நான் எப்பவுமே உன் கூட வருவேன், ஆனா உன்கிட்ட பேசவே மாட்டேன். அது என்ன? Your time starts now. Time's up. பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கூடவே வரும் ஆனா பேசாது, அதுதான் நம்மளுடைய நிழல். கரெக்டா சொல்லிட்டீங்களா? ஏ! மூன்றாவது விடுகதை என்னன்னு பார்ப்போமா? அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள் பாதி நாள் வளர்வாள். அது என்ன? அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இல்னஸாம். பாதி நாள் ஷ்ரிங்க் ஆவாங்களாம், பாதி நாள் வளர்வாங்களாம், எக்ஸ்பேண்ட் ஆவாங்களாம். அது என்ன? Your time starts now. Time's up. இந்த விடுகதையோட பதில் நிலா. அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் ஹாஃப் மூன் தெரியும், அப்புறம் கிரெசன்ட் மூன் மாதிரி தெரியும். அதை தான் ஷ்ரிங்க் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னவங்களுக்கு கிளாப்ஸ். ஏ! அடுத்து நாலாவது விடுகதை என்னன்னு பார்ப்போமா? அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது, அது என்ன? அதாவது நம்மளால ஸ்கூப் பண்ணி எடுத்துக்க முடியும், ஆனா அதை பிஞ்ச் பண்ண முடியாதாம். அது என்ன? Your time starts now. Time's up. இதுக்கு பதில் என்னன்னா நீர்.
அதாவது பக்கெட்ல நம்ம ஸ்கூப் பண்ணிக்க முடியும். ஆனா வந்துட்டு நம்மளால அத பிஞ்ச் பண்ண முடியாது. யாரெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க? உங்களுக்கு கிளாப்ஸ். யே! சரி. விடுகதை செக்ஷனோட கடைசி 5வது விடுகதை. இது வந்து நம்ம பாடி பார்ட்ஸ்க்கான ஒரு விடுகதை. சரியா? கேள்வி என்னன்னா, பிடுங்கலாம் ஆனால் நட முடியாது. அதாவது நம்ம அத புடுங்கி எடுத்துடலாம். ஆனா திரும்ப அத க்ளூ பண்ண முடியாது. அது என்ன? Your time starts now. Time's up. இதோட பதில் முடி. இத புடுங்கலாம். ஆனா யாராலயும் ஒட்ட வைக்க முடியாது. இதோட பதில் யாரெல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க? யே! குட் ஜாப். ஓகே. இப்ப நம்ம விடுகதையெல்லாம் முடிச்சுட்டோம். அடுத்த செக்மெண்ட் வந்துட்டு, நான் 2 இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லட்டுமா? இது நம்ம ஹியூமன் பாடி பத்தி தான். மனித உடலில் உள்ள எலும்புகள் கான்கிரீட்டை விட வலிமையானவை. சரிங்களா? கான்கிரீட்னா என்னன்னு தெரியுமா? அதான் வீடெல்லாம் கட்டுறதுக்கு எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் ஒரு மிக்ஸ்சர் வச்சிருப்பாங்கல்ல. சாண்டு, வாட்டரு, சில ராக்ஸு, அப்புறம் சிமெண்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ஒன்ஸ் ஸ்ட்ராங்கா ஆயிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம். அது ஒரு க்ளூ மாரி யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியும்ல? அத விட 4 இல்ல 5 மடங்கு ஸ்ட்ராங்கரா இருக்குமா நம்மளோட எலும்புங்க. வாவ்! சூப்பர்ல! ம். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, எறும்புகள் எப்பொழுதும் தூங்குவதில்லை. ரியலி? தூங்காம எப்படி இருக்க முடியும்? தூங்காமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மல்டிபிள் நேப்ஸ் எடுத்துப்பாங்களாம் ஒன் டேல. நம்மலாம் வந்துட்டு நைட் இப்போ தூங்கணும்னா ஒரு 8 ஹார்ஸ் லாங் ஸ்லீப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியெல்லாம் எறும்புங்க எடுத்துக்கவே எடுத்துக்காதாம். எறும்புங்க வந்து தி பிஸியஸ்ட் எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் வெரி ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? இந்த ஆண்ட்ஸ் காலனி வந்து தூங்கவே தூங்காதாம். அதாவது சில எறும்புங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மற்ற எறும்புங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குமா. அந்த குட்டி குட்டி நேப்ஸ், அந்த நேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு அதிகமாக இருக்காதாம். 1 மினிட் நேப்ஸ் எடுப்பாங்களாம். அண்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 250 நேப் எடுப்பாங்களாம். அண்ட் மொத்தமாகவே அவங்க தூங்குறது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் தூங்குவாங்களாம். ஆனால் இந்த குவீன் ஆண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து அதிகமான நேரத்துக்கு தூங்குமா. நம்மளும் ஆண்ட் மாதிரி ஆக்டிவா இருக்க கத்துக்கணும். ஓகே, நம்ம இந்த எபிசோடோட ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? அடுத்த ஃபன் எபிசோடு வந்துட்டு இன்னொரு 5 கதைங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் குட்டீஸ்.